வணக்கம். நான் சுபவீரபாண்டி. இந்திய விடுதலைக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், ஜே.பி. கிருபளானி தலைமையிலான பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி மற்றும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தலைமையிலான ஜனசங்கம் ஆகிய கட்சிகள் போட்டியிட்டன. தங்கள் கட்சியினுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துவதற்காக ஜனசங்கம் 1951 செப்டம்பர் 21 டில்லியிலே ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த பொதுக்கூட்ட மேடையினுடைய பின்புலத்தில் சில ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. மராத்திய வீரர் சிவாஜியினுடைய படமும் குருஷேத்திர போர்க்கள காட்சியும் அதில் இடம்பெற்றிருந்தன. காவி வண்ணத்தில் ஒரு பெரும் அகல் விளக்கு வரையப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி சொன்னார், இந்த குருஷேத்திர போர் யாருக்கும் இடையில் என்பது உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பிறகும் இந்திய நாட்டையும் இந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் இப்போதும் இஸ்லாமியர்கள் உண்மையாக நேசிக்கிறார்களா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. தேவையற்று முஸ்லிம்களுக்கு அதிகமான செல்வாக்கை காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறது என்று பேசினார். ஆம், அரசியலில் மதத்தை கலந்த கருப்பு நாள் அதுதான்.